ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம இந்த வீக்கெண்ட் அதுவுமா ஒரு அருமையான நம்ம ஒரு பிஸ்கெட் பார்க்கலாமா? பேக்கரி பிஸ்கெட் ஓவனே இல்லாமல் ஒரு அருமையான நம்ம பிஸ்கெட் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ட்ராவல் பண்ணும்போது கூட கொண்டு போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். 250 கிராம்ஸ் ஆஃப் கப் எடுத்துக்கோங்க. அதில் மைதா எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை என்ன பண்ணுறீங்கன்னா உடச்சி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா பார்த்தீங்கன்னா சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1/3 கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் மைதா ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மைதா ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கார்டமன் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா சப்பாத்தி மாவு படி உருட்டி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். உருட்டி வச்சதுக்கப்புறமா கையில் உருண்டு வச்சு நல்லா தட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்ககிட்ட நைஃப் இருக்குல்ல, நைஃப்பில் இருக்கிற பேக் சைடில் ஒரு ஷேப் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிஸ்கெட் சைஸில் இந்த மாதிரி எல்லாமே நமக்கு ஷேப் கொடுத்துடலாம். ஷேப் கொடுத்துட்டு ஒரு பிளேட்டில் ரவை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரவை இந்த பேக் அண்ட் ஃப்ரண்டில் தொட்டிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் வச்சுருங்க. ஆயில் ஹீட் ஆனதுமே எல்லாமே ஃப்ரை பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், சூப்பரான ஒரு பேக்கரி கடை பிஸ்கெட் ரெடி. இந்த ரெசிபி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எப்படி பார்த்து சொல்லிட்டு மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடுறேன். கரெக்டா?